உறவுகளை சரி செய்யுங்கள். நம்மோடு நமக்குள்ள உறவு, பிறரோடு உள்ள உறவு, ஆண்டவரோடு உள்ள உறவுகளை சரி செய்ய நம்மை அழைக்கும் காலம்தான் தவக்காலம். உறவுகளை சரி செய்ய உதவும் 3 பணிகள். செபம் ஒரு உறவு நிகழ்ச்சி. படைத்தவராகிய கடவுளுக்கும் படைப்பாகிய நமக்குமிடையேயான உறவை புதுப்பிக்கும், பலப்படுத்தும், பயனளிக்கச் செய்யும் செயல் செபம். தனிச்செபம் பொதுச்செபத்தின் மூலமாக கடவுளருளை பெற்று ஆண்டவரோடும் அயலாரோடும் அன்பு உறவு வாழ்வு வாழ வேண்டும். பகிர்வு. தர்மம் என்றால் நம்மிடமுள்ள ஒரு பகுதியை, நமக்கு தேவையில்லாததை பிறருக்குத் தருவது. ஆனால் பகிர்வு என்பது நமக்கென்று, நமது பயன்பாட்டிற்கென்று வைத்திருப்பதை பிறருக்குத் தருவது. இதில் அன்பு அடங்கியுள்ளது. நமது நேரம், உழைப்பு, கரிசனை, பாசம், அன்பு ஆகியவற்றை தேவையானவர்களோடு பகிர்ந்து கொள்வதே உண்மையான பகிர்வு. நாம் நம்மிடம் உள்ளதை மட்டுமல்ல, நம்மையே பிறருக்கு கொடுக்க வேண்டும். நோன்பு. தன்னை அன்பு செய்பவன்தான் பிறரை அன்பு செய்ய முடியும். நோன்பு என்பது ஒரு நேர உணவை மட்டும் விட்டுக் கொடுக்கும் செயல் அல்ல. மாறாக இறைவனுடன் தனித்திருப்பது, தனித்திருந்து செபிப்பது. சிந்தித்தல் மூலம் நம் குறை நிறைகளை அறிந்து, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, ஐம்புலன்களையும் அடக்கி, கெட்ட குணங்களை விட்டொழித்து, இறை உறவில், மனித உறவில் வளரும், வாழும் மனிதராக வாழ்வதுதான். ஒருத்தல் முயற்சிகளால் கடவுள் நம் மனத்தை மேலே எழுப்புகிறார். ஆணவத்தையும் தீய குணங்களையும் அடக்குகிறார். நற்பலன்களையும் அதன் பரிசாக நல்வாழ்வையும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கடவுள் வழங்குகிறார். விவிலியத்திலே நோன்பின் பண்புகளையும் பலன்களையும் பார்க்கிறோம். பல்வேறு நோக்கங்களுக்காக நோன்பு கடைப்பிடிக்கப்பட்டது.